சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் தேவர் அமேசிங். அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஒருத்தர் லவ் பண்ணால் லவ் பிரிஞ்சிருது, பிரேக்கப் ஆகிடுது, அவன் கூட போனால் இது பண்ணால், இந்த மாதிரிலாம் ஒரு 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 மாதிரி ஒரு இந்த ஃபில் மாதிரியே போகும். இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட. அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்ற, அவன் என் ஃப்ரெண்டுமா சார். ஸோ நேற்று பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்லை, இப்போ பார்க்குறதா ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமடா சார். சல்லி சல்லியான்னு ஒருக்கிட்டீங்க சார். பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்டர் ஜாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோடய கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லோரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவாக பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு. நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லோரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. தேர் லைக், ஓ பன் பட்டர் ஜாம் ஹிட்டு, தேர் லாஃபிங், எவ்ரி ஒன் லைக் அங்கிள்ஸ், ஆண்டிஸ், தே ஆல் ஆர் லாஃபிங். அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு. ஓகே, இஃப் தே ஆர் லாஃபிங், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு, எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் எஸ், கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், to the cast and the crew. First of all, the director, Raghav sir. He is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது. ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபில்ம். Also, I want to thank the producers, distributors, and our project manager Satish for having faith in me. ரொம்ப நன்றி. எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. I'm very very glad to work with this team. ஏன்னா இந்த டீம் if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians were amazing. Editor,
செம்மையாக எடிட்டிங் பண்ணீங்க நீங்கள். ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். தென் ஆப்வியஸ்லி ஜான் அப்ரஹாம். ஸோ அமேசிங் ஒர்க். அண்ட் எவ்ரி ஒன், த கொரியோகிராஃபர்ஸ், யூ ஆர் வெரி குட். ஸ்டண்ட் மாஸ்டர், அமேசிங் ஒர்க். அண்ட் கம்மிங் டு த காஸ்ட், சார்லி சார், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். லுக்கிங் like on screen itself, I was feeling so happy and so like comfortable. You are an amazing artist. Seriously, I'm a huge fan of yours. Yeah, thank you. And Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார், நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. அண்ட் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட், ஹவு கேன் ஐ எவன் ஃபர்கெட் யூ. உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம். Seriously. And then, as I was saying, Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. Pappu and Michael, you both were amazing. I loved acting with you. Adia, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. In the previous film also, I have admired her for that. And even in this film, after watching the movie, I have really loved her performance. Raju, outstanding. I have no words. என்ன எப்படி நோன்னு சொல்கிறீங்க? லெஜிட், யூ டிசர்வ் இட். செம்மையாக இருந்துச்சு. ஆஃப் ஸ்க்ரீனும் he made me laugh off screen. அந்த சீன் பண்ணிட்டு போது I am laughing. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. I am not able to act because of that. And on screen செம்மையாக பண்ணியிருக்காங்க. I think definitely you have a very very bright future. I'm looking forward to work with you again. This whole team, amazing job. ADs were also very good. ADs, thank you so much for tolerating us, our tantrums and everything. ரொம்ப நன்றி. And thank you so much to the whole team, media, everyone. ரொம்ப நன்றி. Yeah, super. And உங்ககிட்ட ஒரு question இருக்கு எனக்கு. ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் பப்பு? ஏன்னா அவர் நீங்கள் ரொம்ப நேரம் அவரை பற்றி பேசுங்க, இப்படி ஏன்ச்சாரு அப்படின்னு அப்படி மறுபடியும் உட்காந்துட்டார் அண்ணன். ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். பப்புவை பற்றி சொல்லணும்னா லைக் எந்திரிச்சுங்க அந்த அவர் அந்த ஸ்போர்ட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. ஸ்போர்ட்லயே? ஆமா, சும்மாவே அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது வந்து செம்மையா பண்ணிருக்காரு. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷமானே பேட்டேன். நன்றி. தேங்க்யூ தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். This is an excellent moment. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டு வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது, இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது, இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன். அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னார். சரி சார். ராகவ் வந்து உட்காந்து ஹீ ஸ்டார்டட் டு நேரேட். நான் சொன்னேன்,
எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ். இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகுது சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம்ப்ட் இது, பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜுரா காலேஜில் படித்தவர். அந்த மதுரை மண்ணினுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னு. இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு, எல்லாமே ஃப்ரெஷர்ஸு. ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல், ஹேட்ஸ் ஆஃப். இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கணம் இருக்குது. அதில் ஒரு ஷாட்டில் ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான். அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா. பன் பட்டர் ஜாம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பற்றி சார். 2 பேரும் லவ் பண்ணுறானுங்க சார், அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார், அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். அதல்ல, அதால் இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்னை இதுக்குள்ளே அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன், இதுக்கு வேறு யாருமே ஆப்டாக இல்லை சார், உங்களுடைய ப்ரெசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒய் ஐ எம் டெல்லிங் சார், ஒரு சினிமா எடுக்கிறோம், அது நல்லா ஓடுது, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, குருமூர்த்தி சாருக்கு இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லாம் வருது, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க, எல்லா மொழியிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பன் பட்டர் ஜாம். அது எல்லாமே சந்தோஷமான விஷயம், எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம். அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு அம்சம் அதில் இருக்கணும். அந்த அம்சம் இருந்தால் தென் ஆக்டர் கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும். எனக்கு இந்த ஃபிலிம்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது சார், நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம், ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சார், இருக்கேன் சார், ஓ சார் தட்ஸ் அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங், அடுத்து என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்ட் ஆக போகிறாரு, ஏதோ ஒரு இதுக்கு வேறு இதுக்கு ரெடி ஆகிறாரு. ஆக்ஷன் உடனே நீங்கள் யூ கான்ட் see the real ராஜு ஹியர். அங்கே அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும். இது ரீசெண்ட் டைமில் நான் எந்த ஒரு ஃபில்ம்லேயும் பார்க்காத ஒன்று. என்னுடைய கோஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, தே கேவ் த கம்ஃபர்ட், தே கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அ ஃபில்ம். இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார்
எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார். அவர் ஃபைட் பண்ணுறாரு, சாங் பண்ணுறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம், அதை எவ்வளோ சொல்லுவோமா? தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்த கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ சார் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு அவர் புறப்பட்டு வெளியே போவார். எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆஹா ஆஹா ஆஹா. இந்த பதட்டம் இருக்குல்ல, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும். ஏன் கதையிலிருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. ஏன் படத்துடைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லாததுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது. படத்துடைய கேமராமேன், அதாவது பாபு சார் சொன்னார், எனக்கு அதிகமாக பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்கை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனால் அவருடைய ஒர்க்கு பேசும் பாருங்க. நாங்கள் எல்லாரும் பேசுனதை விட அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக பேசும். நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபி. மத்தியானம் 12:30 மணி வெயிலில், நல்ல மணல் வெளியில், ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆதியாவை காட்டியிருப்பாங்க சீனில். அது இஸ் அ ரியல் சேலஞ்ச் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர். அவ்வளோ ஒரு சின்ன எப்படின்னா கூட அவுட் ஃபோக்கஸ் வந்துடும். அவ்வளோ வேதனைக்கு இடையில பிடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. என்டலி, அதாவது இட்ஸ் அ ரியல் டிலைட் டு த ஆடியன்ஸ். ஜான் சார்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் எடிட்டர், ரொம்ப நல்ல விஷயம் சார். எடிட்டர்னு ஒருத்தர் சினிமாவில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சினிமா உருவாகிற இடமே ரெண்டு டேபிள் தான். ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள், இன்னொன்று எடிட்டருடைய டேபிள். சார் நீங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், முதல்ல ராகவ் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னார். புரிஞ்சிச்சா சார்? ஆமாம், கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது. அதுக்குள்ளே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணதுக்கு பிறகு தான் ஆஹா ஆஹா அப்படி. நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன், பன் பட்டர் ஜாம். ஒரு சின்ன மனசுக்குள்ளே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா, எகைன் வி கேன் ரிப்பீட் த ஃபில்ம். திருப்பி திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பன் பட்டர் ஜாம். இந்த படத்தில் மைக்கேல் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பப்பு பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள். ஒரு கேமியோ ரோலில் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம விதார்த். சொல்லக்கூடாதா? பேரே தப்பாக சொல்லிட்டேன்ல. இப்போ எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ராகவே சொல்லக்கூடாதா? அவர் தாங்க டைரக்டரு. சரி, கொஞ்சம் விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேங்க, அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார். அப்புறம் படம் நல்லா இருக்குது, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்னென்னா, 2 கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஐயா, அதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல சார்? அதானே. யூஸ்வலாக நம்ம ஃபில்மில் வந்து ஒரு கிளாமர் டாலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அ டார்லிங் ஆஃப் தமிழ் மாஸ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், யூ டிட் அ குட் ஜாப். ஆதியா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், கிரேட் டு ஒர்க் வித் யூ பீப்புள். இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. சார், ராஜு சார் கூட நடிக்கும் பொழுது நேற்று ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார், அது ராஜுவுக்கு கிடச்சிருச்சு சார் அப்படின்னு படம் பார்த்தவர் என்கிட்ட படம் முடிச்சுட்டு என்கிட்ட பேசினார். எதுக்காக அந்த ராஜுங்கிற ஒரு நடிகர் எப்படி ஜெல்லாக முடியுது அப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தரை சக்ஸஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆஃப்டர் லாங் டைம் ராஜு கிட்ட நான் அதை பார்க்குறேன். பிளென்டி ஆஃப் டேலண்ட்ஸ் வித்தவுட் ஈகோ.
ready to receive at any time with any creator, because Raj himself is a creator. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம். இந்த படத்தில் டயலாகில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? டயலாக் சொல்லியோ, நீ உனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை, சொல்லாதே வீட்டுக்கு போகணும், அர்ஜென்ட்டாக வேலை இருக்கா சார்? சார் ஒன்னொன்னா சொல்லி 30 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார். அவர் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டார் சார். அப்படியா? ஆமாம் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லலாம் சார், சொல்லுங்கள் சார். சரி சரி சரி. ஒரு 2 ஜெனரேஷனுக்கு கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம்லப்பா, அது சொல்லலாம்லப்பா. ஓகே. ஒருத்தர் லவ் பண்ணால் லவ் பிரிஞ்சிருது, பிரேக்கப் ஆகிடுது, அவன் கூட போனால் இது பண்ணால், இந்த மாதிரிலாம் ஒரு 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 மாதிரி ஒரு இந்த ஃபில் மாதிரியே போகும். இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட. அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்கிற, அவன் என் ஃப்ரெண்டுமா. சார் ஸோ நேற்று பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்லை, இப்போ பார்க்குறது தான் ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமடா சார். சல்லி சல்லியான்னு நொறுக்கிட்டீங்க சார். அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்டர் ஜாம். அவசியம் ஜூலை 18 பாருங்க. எப்படி? தேங்க்யூ சார். கிளைமேக்ஸ் மட்டும்தான் சார் சொல்லு. தேங்க்யூ சார். அருமை அருமை. அடுத்தபடியாக